ஹலோ. இந்த வீடியோல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பத்தி பார்க்க போறோம். ஓகேயா? ஓகே. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே தமிழ்ல நான் சொல்லணும் அப்படின்னா வட்டிக்கு வட்டி. ஓகேயா? சின்ன விஷயம்னா வட்டிக்கு வட்டி. ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் தனி வட்டின்னு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேயா? இப்போ என் கையில ஒரு 1000 ரூபாய் இருக்கு. அதை நான் பேங்க்ல போய் போடுறேன். ஒரு 5 வருஷத்துக்கு 10% போடுறேன். ஓகேயா? இப்போ ஆஹ், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் அந்த 1000 ரூபாய் நான் பேங்க்ல போய் நான் போடுறேன் அப்படின்னா இதுக்கு 10% எவ்வளவு? சைட்ல கல்குலேட். 1000 ரூபாய்க்கு 10%. ரெண்டு சைடு ரெண்டு பேரும் வச்சு அப்ப 100 ரூபாய். இப்போ முதல் வருஷம் எனக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கிடைக்கும். திருப்பி என்னோட அதே முதலீடு 2வது வருஷத்துக்கு 10% கொடுத்து அதுக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். திருப்பி என்னோட அதே முதலீடு 3வது வருஷத்துக்கு இது பண்ணி 100 ரூபாய் கிடைக்கும். 4வது வருஷத்துக்கு எனக்கு அதே மாதிரி ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். 5வது வருஷத்துக்கு எனக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். ஓகே. அப்போ மொத்தம் எனக்கு வட்டி மட்டும் எவ்வளவு ரூபாய் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் கிடைக்கும். ஓகே. 5 வருஷம் சேர்த்து. ஓகே. அப்போ 5வது வருஷம் எண்டில், ஃபிஃப்த் இயர் எண்டில் நான் முதலீடு பண்ண அந்த 1000 ரூபாய் எனக்கு கிடைக்கும். பிளஸ் பேங்க்காரங்க எனக்கு கொடுத்துருக்க அந்த 500 ரூபாய் வட்டியும் கிடைக்கும். இப்போ மொத்தம் எனக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் கிடைக்கும். ஓகே. இது வந்து தனி வட்டி கான்செப்ட். ஓகே. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான், ஜஸ்ட் மாறும். இப்போ அதே 1000 ரூபாய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போடுறேன் 10%. 5 வருஷத்துக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த 1000 ரூபாய் வந்து முதல் வருஷம் எவ்வளவு ரூபா மாறும் பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபாய் ஆட் ஆகி 1100 ரூபாயா மாறும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 1100 ரூபாய்க்கு 10% கண்டுபிடிக்கும். இவ்வளவுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதான் வட்டிக்கு வட்டி. அப்போ 1100 ரூபாய் இன்ட்டு அந்த 10%. ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும். எவ்வளவு? 110. ஓகே. அப்போ 1100 ரூபாய் கூட ஒரு 110 ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வரும்? 1210 ரூபா வரும். திருப்பி இந்த 1210 ரூபா இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு 10% கண்டுபிடிக்கும். ஓகே. அப்போ 1210 ரூபாய்க்கு ஒரு 10% கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 121 ரூபா. அப்போ 121. அப்போ 1331. ஓகே. இந்த மாதிரி வட்டியோட வட்டி என்ன ஆயிட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா கூடிட்டே இருக்கு. இது முதல் வருஷம், இது 2வது வருஷம், இது 3வது வருஷம். 3வது வருஷம் முடிவுல எனக்கு எவ்வளவு ரூபா வந்துருச்சு? 1331 ரூபா வந்துருச்சு. இப்ப 4வது வருஷம் பார்த்தீங்கன்னா 1331 ரூபாய்க்கு ஒரு வட்டி கண்டுபிடிக்கும். அதையும் செஞ்சிருக்கோம். 1331 ரூபாய்க்கு 10%. 1331 இன்ட்டு 10/100. ஒரு சில புள்ளி ஒன்று. அப்போ 1331 133.1. 4641. ஓகே. இது 4ஆம் ஆண்டு முடிவுல 1464.1 ரூபா வந்து கிடைச்சிருக்கு. திருப்பி 5வது வருஷம் முடிவுல 1464.1 10%. 1331. ஓகே. ஓகே. இப்போ ஒரு 10% எவ்வளவு வரும்? 1464.1. 146.41. ஓகே. 1, 5, 10, 11, 6, 1. அப்போ நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல போட்டா எனக்கு 5 வருஷம் முடிவுல 1500 தான் கிடைக்கும். நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போட்டா 5 வருஷம் முடிவுல எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1610.51 ரூபா கிடைக்கும். அப்போ நான் எதுல இன்வெஸ்ட் பண்றது லாபம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றது தான் எனக்கு லாபம். இதான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட மெத்தட். நான் ஃபர்ஸ்ட் அந்த 1000 ரூபாய் நான் வந்து வச்சிருந்தேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் 10 வருஷம் 10% போடும்போது 1500 ரூபா. 2வது வருஷம் 10% போடும்போது 1210 ரூபா. 3வது வருஷம் 10% போடும்போது 1331 ரூபா. 4வது வருஷம் போடும்போது 1464.1 ரூபா. 5வது வருஷம் போடும்போது 1610.51 ரூபா எனக்கு வந்து கிடைக்கும். ஓகே. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு just உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தாதான் நீங்க எதை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஓகே. இப்போ தேர்ட் ஒரு மாடல் வந்து பார்க்கலாமா? பிரின்சிபல்ஸ் ஈக்குவல் டு 7500. ஓகே.
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 4% சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் இயர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஓகே, இதை நான் ரேஷியோ மெத்தட்ல நான் சொல்றேன். இது மொத்தம் 3 விதமான மெத்தட் இருக்கு. ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்யறது வந்து ஓல்டு மெத்தடா மாறிடுச்சு. ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மெத்தட்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் இதில் எல்லா மெத்தடையும் கம்ப்ளீட் பண்ணி பார்க்குறேன். இல்லை வரப்போகிற வீடியோஸ்லையும் தரேன். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ மெத்தட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, மேக்ஸிமம் இந்த 3 மெத்தடுக்குள்ள எல்லாம் கவர் ஆகும். அடுத்து கோல்டன் ரேஷியோன்னு சொல்லி சொல்லுவாங்க. கோல்டன் ரேஷியோ மெத்தட். ஓகே, நான் வர வர மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, நான் ரப் பண்ணிடுறேன். ஓகே, இயர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். ஓகே, இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். ஓகே, இப்போ நான் இந்த சம்பளம் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ இந்த 4% இருக்கா, 4%னா 4/100. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1/25. ஓகே, அப்போ இதை பிரின்சிபலா எடுத்துக்கணும், இதை இன்ட்ரெஸ்டா எடுத்துக்கணும். ஓகே, இதை ரெண்டு விதமா ரேஷியோ சொல்றதுனால ரெண்டு விஷயமா நான் எடுத்துக்கிறேன். ஓகே, 4% அப்படிங்கிறத நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன்? 4/100ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். 4/100 அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 1/25. கீழே உள்ளது பிரின்சிபல்னு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ பிரின்சிபல் இன் அமௌண்ட். ஓகே, அது ரெண்டு விதமான ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். பிரின்சிபல் எவ்வளோ ரூபா? ஃபர்ஸ்ட் வருஷம் 25. ஓகே, ஃபர்ஸ்ட் வருஷம் 25. அமௌண்ட் எவ்வளோ ரூபா கிடைக்கும்? பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தாதான் என்னது அமௌண்ட். அப்போ 26 ரூபா கிடைக்கும். ஓகே, ரெண்டாவது வருஷம் இதே 25 ரூபா. 25 ரூபாயும் இந்த 1 ரூபாயும் சேர்ந்தா 26 ரூபா. இதான் ரேஷியோ மெத்தடுப்பா. இது ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க 625. இது ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க 626. ஓகே, இப்போ கொஸ்டின்ல எனக்கு பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனா நான் சால்வ் பண்ணி கிடைச்சிருக்கு என்னது? 7,625. அப்போ அந்த 625 தான் 7,500ன்னு அர்த்தம். ஓகே, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. இது அப்போ இதுக்கும் இது வந்து பிரின்சிபல் இருந்து எவ்வளவு தெரிஞ்சு போச்சு? 625ன்னு ஒரு வேல்யூ தெரிஞ்சு போச்சு. அமௌண்ட் எவ்வளவு தெரிஞ்சு போச்சு? 676. சாரி, 676ன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தான் என்னது? வட்டி. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 81 ரூபா. ஓகே, இந்த 625 நான் கண்டுபிடிச்சது. கொஸ்டின்ல அதுக்கு ஈக்குவலா எவ்வளவு கொடுத்துருந்தாங்க? 7,500 கொடுத்துருந்தாங்க. ஓகே, 325 தான் 7,500 அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கொஸ்டின்ல கேட்கறாங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 51. 51 எவ்வளவு அப்படின்றத சால்வ். ஓகே, இவ்வளவுதான் விஷயம். இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 612 ரூபா வந்து. ஓகே, 612 ரூபா வந்து இந்த வட்டியாக கிடைக்கும். ஓகே, இது இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும். இதே அமௌண்ட் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி கண்டுபிடிக்கணும்? 625 என்ன பிரின்சிபல் எடுத்து செஞ்சது. அதாவது கொஸ்டின்ல எவ்வளவு கொடுத்துருந்தாங்க? 7,500 கொடுத்துருந்தாங்க. இன்ட்டு அமௌண்ட் எவ்வளவு நான் சால்வ் பண்ணியிருக்கேன்? 676ன்னு சால்வ் பண்ணி 676. இதை சால்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட். இதான் வந்து என்னது? அமௌண்ட். இது என்னது? இன்ட்ரெஸ்ட். பேசிக்கா இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்ட்ரெஸ்ட் எப்படி சால்வ் பண்றது, இது எப்படி சால்வ் பண்றது. ஓகே, நம்ம அடுத்தடுத்து சம்ம போகும்போது நம்ம உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சோம். ஓகே, சம் தெரியும். அடுத்து வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா
ரேட் வந்து 5%. ஓகே. ரேட் வந்து என்னது 5%. பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7,200 இயர்ஸ் வந்து எவ்வளவு 2 இயர்ஸ். ஓகே. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், 2 வருஷம் தானே. இந்த 5%க்கு முதல்ல ஃப்ராக்ஷன் முடியும். 5/100 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 என்னது 20. இது என்னது பிரின்சிபல், இது என்னது இன்ட்ரெஸ்ட். ஓகே. இப்போ பிரின்சிபலும் அமௌண்ட்டும் நான் என்ன பண்ணிக்கலாம், அந்த ரேஷியோ மெத்தடில் போட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளவு 20 ரூபா இருக்கு. 20. ஆமாம், இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து எவ்வளோ ரூபாய் மறக்கணும், பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் தான் என்னது வட்டி. சரி, அமௌண்ட்டு 20. அதே மாதிரி செகண்ட் வருஷம் அதே 20 ரூபா, அதே 21. நான் இதை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண அளவு 400. இதை மல்டிப்ளை பண்ண அளவு 441. ஓகே. இப்போ 2 விதமான விஷயம் கல்குலேட் பண்ணணும். ஒன்று இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கல்குலேட் பண்ணணும், இன்னொன்று அமௌண்ட் எவ்வளோன்னு கல்குலேட் பண்ணணும். எப்படின்னு பார்த்துக்கலாமா? பிரின்சிபல் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7,200 கொடுத்துருக்காங்க. நான் கண்டுபிடிச்சது எவ்வளவு, 400. ஓகே. அப்போ 400 தான் 7,200 தான். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, இது ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு. இது ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு எவ்வளவு, 41 தான் என்னது இன்ட்ரெஸ்டோட வேல்யூ. ஓகே. இப்போ 41 எவ்வளவு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும். 2 0 அடிச்சிருக்கோம். இதை சால்வ் பண்ணி அடிச்சு கொடுத்தோம்னா ஆன்சர் கிடைக்கும். ஓகே. இதே அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது போங்க, 400 தான் 7,200 அப்படின்னா அமௌண்ட் எவ்வளவு நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம், 440. 441 எவ்வளவு, இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், அமௌண்ட் கிடைக்கும். இவ்வளோதான்ப்பா. ஜஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட மெத்தட் ஆஃப் பேசிக்ஸ் இதுதான். இந்த அப்ரோச்சை புரிஞ்சுட்டு சால்வ் பண்ணி என்ன பண்ணுறது, செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் வரும்போது அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. இப்போ அடுத்து நான் ஒரு ட்ரீ மெத்தட் ஒன்று நான் சொல்லிடுவா. ஓகே. அடுத்து இந்த ட்ரீ மெத்தட் சொல்லிடுவோம். ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 16.2/3% கொடுத்துருக்கு. ஓகே. டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,470 போகுது. ஓகே. இதை ஆர்டினரியாக நம்ம ரேஷியோ மெத்தடில் சால்வ் பண்ணணும்னு சால்வ் பண்ணி பார்ப்போம். இதையும் மல்டிப்ளை பண்ணி இதில் வர ஆன்சர் அதை கூட்டுங்க. 48 + 2 50/300. ஒரு 0 கேன்சல் ஆகும், 1/6. ஓகே. அப்போ இது என்னது பிரின்சிபல், இது என்னது இன்ட்ரெஸ்ட். நான் வந்து சார்ட் எப்படி போடுவேன், பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் இடையில ரேஷியோ சார்ட் போடுவேன். பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளவு, 6 ரூபாய். அடுத்து அமௌண்ட் எவ்வளவு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அப்போ 7 ரூபாய். அடுத்து 2வது வருஷம் வந்து அதே 6 ரூபா, அதே 7 ரூபா. ஓகே. வருஷம் எவ்வளவு, அதே 7 ரூபா. ஓகே. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 36 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 49 கிடைக்கும். அப்போ பிரின்சிபல் அப்படிங்கிறது 31 ரூபான்னு எடுத்துக்கிட்டாச்சு, அமௌண்ட் அப்படிங்கிறது 49 ரூபான்னு எடுத்தாச்சு. ஃப்ரம் த கொஸ்டின், என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த 49 ரூபா, அதாவது அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1,470 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதுல இருந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு கேட்டிருந்தாங்க. ஓகே. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு எல்லாமே கண்டுபிடிச்சு சொல்லி தரேன். ஓகே. இப்போ இதுக்குள்ள வேறுபாடு தான் என்னது, இன்ட்ரெஸ்ட். இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 13 ரூபா. ஓகே. நான் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி தந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சிஐ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 40, அந்த அமௌண்ட்டான 49ங்கிற அமௌண்ட் நான் கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா, இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, அமௌண்ட் தான் 49ன்னு எடுத்திருக்கேன். அதுதான் கொஸ்டின்ல உங்களுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருந்தாங்க, 1,470ன்னு கொடுத்துருந்தாங்க. 39 தான் 1,470. வட்டி எவ்வளவு, 13. 13 எவ்வளவு? ஓகே. இதை நீங்க சால்வ் பண்ணணும் கிடைச்சிடும்.
ஓகே. இதை சால்வ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. 49 ஒரு மூட்டம் 49 3 30. அப்புறம் வட்டி மட்டும் எவ்வளோ வரப்போகுது? 390 வந்து வந்து வட்டி மட்டும் 300 வரும். இதுதான் என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே. இதே பிரின்சிபல் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே தான், அதே விஷயம் தான். 49 தான் 1470 அப்படின்னா பிரின்சிபல் எவ்வளோன்னு நான் சால்வ் பண்ணி வச்சிருக்கேன்? 36. 36 எவ்வளோ? ஏன் இதையும் இதையும் அடிச்சிங்கன்னா 30 மட்டும். ஓகே. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 10 80. இதுதான் என்னது பிரின்சிபல். ஜஸ்ட் இந்த ஒரு ஒரு ஃபோட்டோ வந்து போதும். ஓகே. இந்த ஒரு ஃபோட்டோ வந்து தெளிவாக நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறது தான். அதாவது 49ங்கிறது நான் ரேஷியோவில் கண்டுபிடிச்சது. கொஸ்டின் தான் 1470 எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. இன்ட்டு 36ங்கிறது எவ்வளவு? அதாவது 49ங்கிறது எவ்வளவு அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருந்தாங்க. 13 தான் எனது இன்ட்ரெஸ்ட். அது எவ்வளோன்னு ஒரு இமேஜ் தெளிவாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வர மேக்ஸிமம் என்னென்ன ஐடியாலஜி எல்லாமே புரிஞ்சுக்கும். ரேஷியோ மெத்தடில் போட போகிறேன், பிரின்சிபல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன், அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். அது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட்டு. இது இதுன்னு இது எவ்வளவு? எது கேட்டிருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 13. அதால மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதாவது 49 இது அப்படின்னா பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் எவ்வளோன்னு எடுத்திருக்கேன்? 36. 36 எவ்வளவு? அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த ரூலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி சால்வ் ஈஸியாக நம்ம சால்வ். இந்த ட்ரீ மெத்தடில் ஒரு 3 சம் போட்டுக்கணும். உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ட்ரீ மெத்தடில் ஒரு சம் போடணுமா? ரேட் 15% டைம் எவ்வளவு? 2 வருஷம். ஓகே. 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரீ மெத்தடில் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ், ஏதாவது ஒரு வேல்யூ வந்து கொடுத்துருக்கோம். என்னோட பேசிக் சம் போட்டுட்டு போட்டோம். ஏன்னா அது வந்து புரியாமல் போயிடக்கூடாது. பேசிக் ஒரு சம் போட்டுட்டு இந்த மாதிரி ஐடியாலஜி சம். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் செகண்ட் இயருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 132 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகே. ரேட் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 10%. இப்போ நான் இதை த்ரீ மெத்தடில் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த 10% ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் பண்ணுங்க. 10/100 இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/10. ஓகே. இந்த 2 இயர்ஸ், ஏன்னா 2 இயர்ஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. டைம் வந்து எனக்கு 2 இயர்ஸ். இந்த 2 இயர்ஸ்ன்னு சொன்னதுனால இதை வந்து ஸ்கொயர் பண்ணுங்க. இந்த 10 என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். இது 3 இயர்ஸ்னா 10 என்ன பண்ணணும்? கியூப் பண்ணணும். 10 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்னது? 100. இதை பின்னே 2 இயர்ஸ்க்கான ட்ரீ மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இந்த 100க்கு ஒரு 10% கம்மி. அப்போ 100 இன்ட்டு 1/10. சரி. 10/100 எல்லாம் ஒன்று தான். 10. ஓகே. இப்போ ஆன்சர் என்னது? 10. ஓகே. திருப்பி இந்த 100க்கு ஒரு 10% அது என்னதான் இருக்கும்? 10 தான் இருக்கும். திருப்பி முதல் வருஷத்துல கிடைச்ச இந்த இதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு 10%. ஒரு 10 இன்ட்டு 10/100. இதில் 2 0 அடிச்சா 1 வரும். ஓகே. இது ஃபர்ஸ்ட் இயருக்கான வட்டி. இது ஃபுல்லா சேர்த்து செகண்ட் இயருக்கான வட்டி. ஓகே. இப்போ இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி சொல்றீங்க? இந்த பாக்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா? பாக்ஸ் போடுறோம்ல, இது மட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எஸ்ஐ எவ்வளவு? 20 ரூபாய். இது மொத்தம் இருக்கு பார்த்தீங்களா? இது ஃபுல்லா சேர்த்தா தான் எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? இதுல ஒரு 10, இதுல ஒரு 10, இதுல ஒரு 1 ரூபா. மொத்தம் சேர்த்தா எவ்வளவு? 21 ரூபா. ஓகே. இது நல்லா தெரிஞ்சிடும். ஓகே. என்ன பண்ணியிருந்தாங்க? ரேட்டு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து 10/100 போட்டு 1/10 எழுதணும். இது 2 வருஷம் கொடுத்துருந்ததுனால இது என்ன பண்ண? ஸ்கொயர் பண்ண, ஸ்கொயர் பண்ணி 100 மாற்றணும். இதுக்கு 10% கண்டுபிடிச்சி முதலாம் ஆண்டுக்கு ஒரு 10 ரூபா கிடைச்சது. அடுத்து இதுக்கு 10% கண்டுபிடிச்சி 2ஆம் ஆண்டுக்கு ஒரு 10 ரூபா கிடைச்சது. திருப்பி முதலாம் ஆண்டு கிடைச்ச ஒரு இதுக்கு ஒரு 10% கண்டுபிடிச்சி 1 ரூபா கிடைச்சது. ஓகே. அந்த வட்டம் போட்டு பார்த்தீங்கன்னா 3 தான். இதை இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? வேற கலர் கூட யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கலர்ல ப்ளூல பண்ணிருக்கீங்களா, இந்த ப்ளூல பண்றது மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே. இது மொத்தம் மொத்தம் அந்த பண்றது மொத்தம் இந்த மொத்தமா பண்றது பூரா எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ ப்ளூல பண்ணது எவ்வளவு? 10 + 10 20 தான் நெல்சன் இன்ட்ரெஸ்ட். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது மொத்தம் மொத்தம் எவ்வளவு? 21. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மொதல் வருஷத்துக்கு எவ்வளவு? 10 ரூபா மட்டும். 10 ரூபா மட்டும் தான் நெல்சன் இன்ட்ரெஸ்ட். சரியா? அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2வது வருஷத்துக்கு எவ்வளவு? இதான் 2வது வருஷம். 2வது வருஷத்துக்கு எவ்வளவு? 11. ஓகே. 11. புரிஞ்சுக்கிற முடியுதா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மொதல் வருஷத்துக்கு மட்டும் எவ்வளவு? 10 ரூபாய். ஓகே. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2வது வருஷத்துக்கு மட்டும் எவ்வளவு? 11 ரூபாய். ஓகே. புரியுதா? அதையும் நோட் பண்ணிக்க. இப்போ சம் வந்து இந்த சம் வார்த்தை பண்ணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் செகண்ட் இயர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 132 ரூபா கொடுத்துருந்தாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ செகண்ட் இயரில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்தது? 11. இந்த 11 தான் 132 அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? பிரின்சிபல் கேட்டிருக்காங்களா? பிரின்சிபல் எவ்வளோ ரூபான்னு எடுத்திருந்தேன்? 100 ரூபா. எவ்வளோ? 200 ரூபாய். ஏன் செகண்ட் இயரில் உள்ள காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு? 11. இந்த 11 தான் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க? 132 கொடுத்துருந்தாங்க. 11 தான் 132னா பிரின்சிபல் நான் எடுத்துக்கொண்ட பி எவ்வளவு? இதையும் அடிங்க. 12 ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 1200 ரூபா. அவ்வளவுதான். தெளிவா சொல்லியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம் வரும்போது இந்த த்ரீ மெத்தடை 3 இயருக்கு எப்படி, 4 இயருக்கு எப்படி கான்செப்ட் ஸ்ட்ராங்னா நீங்கள் அழகாக எல்லா சமையும் போட்டுருக்கோம். இப்போ சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12.5%. 12 1/2%. ரெண்டுல எப்படி நீங்கள் கொடுத்துருக்கோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 6.80 ரூபாய். டைம் வந்து 2 இயர்ஸ். ஓகே. இதை வந்து சால்வ் பண்ணி 24 + 1 25. 25/200 அடிச்சு கொடுத்தா எவ்வளவு? 1/8. ஓகே. 1/8. இப்போ நான் 3 மெத்தடில் போட போகிறேன். அப்போ இது எத்தனை வருஷம்? 2 வருஷம். இப்போ அந்த கீழே இருக்கிற இந்த 8 என்ன பண்ணும்? ஸ்கொயர் பண்ணும். இப்போ 64. அடுத்து இதுக்கு ஒரு 1/8 கண்டுபிடிக்கும். 1/8 கண்டுபிடிச்சா என்னது? 8. அடுத்து இதுக்கு இன்னொரு 1/8 கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு 8. திருப்பி இதுக்கு ஒரு 1/8 கண்டுபிடிச்சு, அதாவது 8 × 1/8. அடுத்து ஓகேயா? இப்போ பேசிக்கான இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு? இந்த 16 ரூபா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? இது மொத்தம் 17 ரூபா. ஓகேயா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மொத்தம் எவ்வளவு? 17 ரூபா. இப்போ கொஸ்டின்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்துட்டான். ஓகேயா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? நான் கண்டுபிடிச்ச 17 தான் கொஸ்டின்ல 6.80ன்னு கொடுத்துருக்கான். இன்ட்டு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். பிரின்சிபல் எவ்வளவு? 64. ஓகே. 64 எவ்வளோ? இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். 680 இவை 17. பாயிண்ட் கிட்ட 2 அடிச்சிருக்காங்க. 2 0 கீழே போட்டுருக்கேன். இன்ட்டு எனக்கு 65. அதான் விஷயம். 0 ஒரு 0 கேன்சல் ஆகுது. 17 ஒரு மட்டும் 17 4. கீழே ஒரு 10 இருக்கு. கீழே ஒரு 10 இருக்கு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆனது 256/10. அப்போ 25.6. இதுதான் என்னது? பிரின்சிபலோட வேல்யூ. அதாவது 17 நாங்கள் கண்டுபிடிச்சது. அதுதான் கொஸ்டின்ல எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 6.80ன்னு எடுத்துக்க. பிரின்சிபல் 24 அர்த்தம். இது எவ்வளோன்னு கேட்டிருக்கோம். ஓகே. இதை பேஸ் பண்ணி சிம்பிள் மெத்தட் தான்.
ஓகேயா? என்னென்ன விஷயம் என்னென்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்களே அடுத்தடுத்த சம்மை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேயா? இதுன்னா இது எவ்வளவு? இப்ப நான் இத சிம்பிளா சொல்றேனே. இப்போ ம் இப்போ பிரின்சிபல் இந்த டயகிராம் சொல்றேன். பிரின்சிபல் எவ்வளவு? ரூ. 64 இருக்கு. இன்ட்ரெஸ்ட் மட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? ரூ. 17 கிடைச்சிருக்கா? அப்போ அமௌண்ட் எவ்வளவு? இது 2த்தையும் ஆட் பண்ணா தான் அமௌண்ட். ரூ. 81. கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்கான்? நீ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டான 17 தான் 6.80ன்னு குடுத்துருக்கான். அமௌண்ட் கண்டுபிடி அப்படின்ட்டா, இன்ட்டு 81 எவ்வளோன்னு. இதுதான் 6.80 அப்படின்னு. 81 எவ்வளவு? இவ்வளவுதான். ஜஸ்ட் நீங்க இத நீங்க சால்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கிடைக்கும்? அதான் இந்த என்னது உங்களுக்கான அமௌண்ட். ஓகேயா? வீடியோ புடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. திருப்பி ஒரு தடவ இந்த வீடியோ போட்டுக்கோங்க. எல்லாமே பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பிரின்சிபல் ரூ. 4000. ஓகே. ரேட் 8%. டைம் 2 இயர்ஸ். ஓகே. இப்ப எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, இத நான் 3 மெத்தட்ல எப்படி போடுவேன்? 400 4000. இதுக்கு 8% கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா எவ்வளவு? 4000 இன்ட்டு 8/20 அடிக்கு போடும். ரூ. 320. முதலாம் ஆண்டு வட்டி. இதே மாதிரி 2வது கண்டுபிடிச்சாலும் 320. இப்ப இதுக்கு ஒரு 8% கிடைக்கும். 320 இன்ட்டு 8/3 சார் 28 2 சார் 16 25 25/10 2 பாயிண்ட் சாரி 25.6. ஓகே. 25.6. ஓகே. இது கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சாரி, சிஐக்கும் எஸ்ஐக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்கான்? 2.70 ரூபாய்ன்னு கொடுத்துருக்கான். ஓகே. அப்போ எஸ்ஐ எவ்வளவுப்பா? 640 ரூபா. சிஐ எவ்வளவுப்பா? சிஐனா 640 + 25.65 சிஐ எவ்வளவு? 675.6. இது ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு எவ்வளவு? 35. இதுதான் எவ்வளவுன்னு கொடுத்துருக்கான்? 2.70. இதுதான் எவ்வளவு? 2.70 இன்ட்டு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? சிஏ எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். சிஏ எவ்வளவு? 675.6. ஓகே. ஒரு நிமிஷம். அதாவது இது ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு தான் இந்த 35.6. எஸ்ஐ வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன். இந்த ஸ்ட்ரைட் லைன் எவ்வளவு? 640 சொல்லினேன். அடுத்து சிஏ அப்படிங்கிறது மொத்தம். மொத்தம் மொத்தம் எவ்வளவு? 675.6. இது ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு தான் என்னது? இந்த வேல்யூ. அதாவது 35 தான் இது அப்படின்னா, அவன் என்ன கேட்டிருக்கான்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்கான். இப்போ இது மொத்தம் சேர்ந்தாதான் என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். மொத்தம் சேர்ந்தாதான் என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னது? 675.6. ஓகே. இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். 2.70 divided by 35.6 into 675.6. ஓகே. ஓகே. இதுதான் இது அப்படின்னா 675.6 அப்படிங்கிறது எனக்கு காம்பவுண்ட். அது எவ்வளவு? சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 51.23. ஓகே.
அடுத்த பத்து பிரின்சிபல் 4000. அடுத்து ரேட்டு 10%. டைமு ஓகே. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு 4000 இருக்கா, 4000 இதுக்கு 8% எடுத்தா எவ்வளவு, 320. இப்போ தான் பார்த்தோம். திருப்பி இதுக்கு 8% எடுத்தா எவ்வளவு, 320. இப்போ தான் பார்த்தோம். திருப்பி இதுக்கு 8% எடுத்தா எவ்வளவு, 25.6. ஓகே. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் டிஃபரன்ஸ். இது மொத்தம் சேர்ந்தா என்னது, எஸ்ஐ. எஸ்ஐயோட வேல்யூ என்னது, 640. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 640 25.6. 665.6. 665.6. இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு கண்டுபிடிக்க, அதான் ஆன்சர். இப்போ 25 தான் என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வேறுபாடு. இதை பேசிக்கா எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இதை ரெண்டுத்தையும் அடிச்சு விட்டுருங்க. இதுதான் அதான ஆன்சரா இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான டிஃபரன்ஸ் இதுதான் இந்த 25 வரும். எந்த சம் எடுத்தாலும் இப்படிதான் இருக்கும். ஓகே. அந்த 3 இயர்ஸ் சம் ஒன்று பார்த்துருமா. ம் 3 இயர்ஸ் சம் பார்த்துட்டோன்னா உங்களுக்கு டவுட் சிச்சுவேஷன் கிளியர். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 6620. ஓகே. ரேட் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 10%. டைம் எவ்வளோன்னு கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொன்ன அதே விஷயம் தான் இங்கே என்ன பண்ண போறோம். இந்த 10% பை 100 போட்டிங்கன்னா 1/10. 3 இயர் அப்படின்னால இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கியூப் பண்ணணும். அப்போ 10 கியூப் பண்ணால் என்னது, 1000. இதுக்கு ஒரு 10%, இதுக்கு ஒரு 10%, இதுக்கு ஒரு 10%. 3 வருஷம்னால 3 கிளை. அப்போ 1000 × 10%. 2 சைடு 2 சைடு அடிச்சிங்கன்னா 100 ரூபா. இங்கே என்ன பண்ணுவோம், 100 ரூபா வரும். இங்கே ஒரு 100 ரூபா வரும். இங்கே ஒரு 100 ரூபா வரும். ஓகே. அவ்வளோதான். அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் வருஷத்துல ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு 10%. 100 × 10/100 அடிச்சு போனா 1. சரியா. இவ்வளவுதான். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கிறத சிம்பிளா சால்வ் பண்ணீங்கன்னா முடிஞ்சு. அப்போ இது 2வது வருஷத்துக்கு கிடைக்கும். 3வது வருஷத்துக்கு கொடுக்கும்போது இதுக்கு ஒரு 10% கிடைக்கும். 10%னா இதுக்கு ஒரு 1 ரூபா வரும். அது மாதிரி இங்கிருந்து வர்றது பார்த்தீங்களா, நான் என்ன செய்யறேனோ இதை அப்படியே செஞ்சிருந்தேன். இதுக்கு ஒரு 10% கிடைச்சுன்னா இதுக்கு ஒரு 1 ரூபா கிடைக்கும். அடுத்து இந்த 1 ரூபாய்க்கு ஒரு 10% கிடைக்கும். 1 ரூபா × 10/100 வாங்கிக்கலாம். இதுதான்ப்பா 3 வருஷத்துக்கான விஷயம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து 3 வருஷத்துக்கு நீங்க 3 மெத்தட் வரீங்க அப்படின்னா இதான் வந்து நம்ம வரையணும். என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு 1000 ரூபா எடுத்தேன். இதுக்கு ஒரு 10% ஃபர்ஸ்ட் இயர், இது செகண்ட் இயர், இது என்னது தேர்ட் இயர். கண்டுபிடிச்சேன். இப்போ 100 ரூபா 100 ரூபா கிடைச்சு. திருப்பி என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் இயர்ல உள்ள 100 ரூபாய்க்கு ஒரு 10% கண்டுபிடிச்சு 1 ரூபான்னு கண்டுபிடிச்சு. அப்போ செகண்ட் இயர் முடிஞ்சு போச்சு. இப்போ தேர்ட் இயர் நான் போறேன் அப்படின்னா செகண்ட் இயர்ல உள்ள 100 ரூபாய்க்கு ஒரு 10% கண்டுபிடிச்சு 1 ரூபா கண்டுபிடிச்சேன். திருப்பி இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல உள்ள முதல் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 10% கண்டுபிடிச்சு 1 ரூபான்னு கண்டுபிடிச்சேன். திருப்பி இந்த செகண்ட் இயர்ல ஒரு வட்டி 1 ரூபா இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 10% கண்டுபிடிச்சு 0.1 கண்டுபிடிச்சு. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எழுத போறோம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ கொடுத்து. அப்போ இது மொத்தமா சேர்ந்தா தான் என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். மொத்தமா சேர்ந்தா தான் என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். 2 3 இப்போ 300 ரூபா ப்ளஸ் 1 1 1 1 3 ரூபா இது 10 ரூபா வரும்ப்பா, மாற்றி போட்டான்ப்பா. ஒரு நிமிஷம். திருப்பி சின்ன மிஸ்டேக். சரி சரி சரி. ஈக்குவல் எவ்வளவு தெரியாது. ரேட் வந்து 10%. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 6620. சின்ன மிஸ்டேக்கு. இந்த 10% எனது 10/100. இதை என்ன பண்ணினா 1/10 எடுத்து 1/10 இதை க்யூப் பண்ணுறேன். க்யூப் பண்ணி என்ன பண்ணுறேன்,
இதுக்கு 10% அப்படின்னா ரூ. 100. இதுக்கு 10%னா ரூ. 100. திருப்பி ஒரு 10% ரூ. 100. திருப்பி ரூ. 100க்கு ஒரு 10%. இதான் சின்ன கால்குலேஷன். ரூ. 100 இன்ட்டு 10%. 2 அடி போய் 10 இருக்கு. ஓகே 10. திருப்பி 2வது வருஷத்துல ஒரு இதுக்கு 10% இருந்துச்சா ஒரு ரூ. 10. முதல் வருஷத்துக்குள்ள அந்த ரூ. 100க்கு ஒரு 10% கண்டுபிடிச்சா அது ஒரு ரூ. 10. மத்தபடி கால்குலேஷன்லாம் ஒண்ணுதான். அடுத்து இந்த கடைசி அந்த ரூ. 10க்கு ஒரு 10% கண்டுபிடிச்சா ஒரு ஓகே. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? இது மேல உள்ளது மட்டும் வராது. இது என்னது? பிரின்சிபல். இது மொத்தமும் சேர்ந்து என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இந்த வட்டம் இந்த பாக்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா? அந்த ஸ்ட்ரைட் லைன் மட்டும் சேர்ந்தது என்னது? சை. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? 300, 100, 200, 300, 10, 10, 10, ரூ. 30. அடுத்து எவ்வளோ ரூபா இருக்கு? ஒரு ரூபா இருக்கு. ரூபா. மொத்தத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்னது? 331 ரூபா. இந்த 331 ரூபா தான் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 6620 சொல்லிட்டாங்க. 331 ரூபா தான் 6620 அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் எவ்வளோன்னு எடுத்திருக்கேன்? 1000 எடுத்து 1000 எவ்வளவு? ஒரு கால் மணி ஆன்சர். இதை பார்த்தாலே இதுதான் இதையும் அடிச்சு கொடுத்தா ரெண்டும். அப்போ பிரின்சிபல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு. 20,000 பிரின்சிபல். ஓகே. இப்போ இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 331 தான் 6620 அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? இந்த 3 இது 1 2 3 300 எவ்வளவு? இதையும் அடிச்சா எவ்வளவு? 20. இப்போ இருக்குன்னா எவ்வளவு? 4000 கிட்ட எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இவ்வளவுதான். என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல பார்க்கணும். இது 3 மெத்தட். 3 வருஷத்துக்கான 3 மெத்தட். 2 வருஷத்துக்கான 3 மெத்தட் நான் சொல்லிட்டேன். இது 3 வருஷத்துக்கான 3 மெத்தட். ஓகே. தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிச்சுன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கால்குலேட் பண்ணி தெளிவா நீங்க போட்டு பாருங்க. டவுட் வராது. ஓகே. அடுத்த ஒரு வீடியோல உங்களை நான் பார்க்குறேன்.